ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிப்பேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் சேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழியும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. மேஷ ராசிக்கு இந்த 2026 பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது? இப்போ இந்த ராசியை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு சனி பகவான் 12ல் இருக்கார், விரயஸ்தானத்தில் இருக்கார். அது ஒன்றும் தப்பு இல்லை. 10-11 அவர் போய் 12ல் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போகிற சில அமைப்புகள் தான் இவங்களுக்கு வரலாம். அது எப்போன்னா இந்த ஜூன் மாதம் குரு கடகத்துல உச்சமாகும் போது அவர் சனி பகவானை பார்ப்பார். 9ஆம் பார்வையை பார்க்கும்போது வேலையில சில மாற்றங்கள், அதாவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, உயர் பதவிக்கு போறது, அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த 9ஆம் அதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்துல உச்சமாவார். ஸோ இது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதுவும் இல்லாம அவர் 10ஆம் இடம்ங்கிற கர்மஸ்தானத்தையும் குரு பார்க்க போறாரு. உச்சமாகி அவர் பார்க்கும்போது கண்டிப்பா உத்தியோகத்துல ஒரு மேன்மை எல்லாமே கிடைக்கும். வெளியில போறதுக்கு உண்டான அந்த வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு இப்படி ஒரு ட்ரீட் இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த சனியுடைய 3ஆம் பார்வை அவங்களுடைய 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்துல விழும்போது கண்டிப்பா பொருளாதார நெருக்கடி, அதாவது கேபிட்டல் மொபிலைஸ் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன இது இருக்கும், அவங்களுக்கு சிக்கல் இருக்கும். இருந்தாலும் இந்த எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட் டைமுக்கு தான். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அவங்க ஓட்டிட்டாங்கன்னா குரு இங்க கடகத்துக்கு வந்தோடனே இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்காரு. அதுலயும் வெளிநாட்டோட ஏதோ ஒரு வர்த்தகம் பண்றாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா ராகுவால இவங்களுக்கு நன்மை உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்து ராகு ரொம்ப சிறப்பு. அதுலயும் அவர் தன்னுடைய நட்சத்திரத்துல இப்ப போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த காலகட்டத்துல நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. இவங்க ஹெல்த் எப்படி மேம் இருக்கும்? ஹெல்த் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு 5ஆம் இடத்துல இப்போ கேது பகவான் இருக்கிறதுனால 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட பூர்வ புண்ணியம் சொல்றோம், முன்னோர்களுடைய இதெல்லாம் 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போ அந்த பித்ரு காரியங்கள் எல்லாம் இவங்க கரெக்டா பண்ணணும். அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திதி தர்ப்பணம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு 40 நாள் இருப்பாங்க இந்த மீனத்துல. அப்போ அந்த 6ஆம் இடம்ங்கிற ருணரோக சத்ரு ஸ்தானத்தை கன்னியை பார்க்கும்போது அப்போ சில நோய்னா பெருசா எதுவும் பயப்பட வேண்டாம். அடிவயிறு பிரச்சனை, ஹீட்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த யூரினரி பிளாடர் ஸ்டோன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த இது நிறைய தண்ணி குடிக்கணும், இன்டேக் ஆஃப் வாட்டர் நிறைய குடிக்கணும், அண்ட் டயட் பிளானிங்லாம் கரெக்டா பண்ணணும். பண வரவு எப்படி மேம் இருக்கும் உங்களுக்கு? பண வரவுல தான் அதான் சொல்றேனே, அதாவது கொஞ்சம் ஒரு நெருக்கடி நிலை இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பிங் இதுதான். அப்ப லோன் வாங்குவாங்களா இவங்க? கடன் வாங்குவாங்களா? வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம், கிடைக்கும், லோன் எல்லாம் கிடைக்கும். பட் எல்லாமே பிளான் பண்ணி அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். இப்போ நம்மளோட கெப்பாசிட்டி ஒரு 10 லட்சம் லோன் வாங்குறது தான் நம்ம கெப்பாசிட்டி அப்படின்னா அதுக்குள்ள அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
இவங்க ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு இல்லை அகலக்கால் வைக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தாங்கன்னா இட் இஸ் சேஃப், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, போய் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைமாக இருக்கும். அழகாக போய் படிக்கலாம். ஹையர் எஜுகேஷன் அதெல்லாம் நல்லா இருக்கும். மேடம் ஏதோ சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எக்ஸாம்பிள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, காது குத்து, வீட்டு கிரகப்பிரவேசம், இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கான சரியான டைமாக இது இருக்கும்னு பண்ணலாம். ஏன்னா இப்போ விரயஸ்தானத்துல தான் சனி பகவான் உட்காந்துருக்காரு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே ஒரு நல்ல காரியமா பண்ணி சுப விரயமா அதை கொண்டு போகலாம், பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கலாம். ஏன்னா குரு வந்து அழகா சுபஸ்தானத்துல தான் உட்காந்துருக்காரு கடகத்துல. ஸோ ஏதாவது புதுசா வீடு மனை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். அதுக்கு உண்டான காலம் நல்லா தான் இருக்கு. சூப்பர். இவங்களுக்கான கடவுள் வழிபாடு மேடம்? இதெல்லாவே வந்து மேஷம் அப்படின்னாலே அது செவ்வாயோடைய வீடு தான். ஸோ இவங்களுக்கு முருகப்பெருமான், இல்லைன்னா சிவன் ஆலயங்களுக்கு செல்லலாம், திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரலாம். அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை முக்கியமா நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ள வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போதான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்டர் ஆகிட்டார் 2025. ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முதல்ல சனி பகவான் என்டர் ஆன உடனே, போன வருஷம் மார்ச் 31 என்டர் ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது, காஷ்மீரில் வந்து பஹல்காம் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய் இந்த 2 கிரகத்துடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்காரு, அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்க தான் இருக்கும். போர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை வந்து என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலேருந்து வர தோட்டா மாதிரி, அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் வந்து அந்த ராசியில ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியட்ல கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அஸ்வினியில தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் வந்து இப்போ இந்த மாச கடைசியில மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்டர் ஆக போறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேது தன்னுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் கொஞ்சம் அவ்வளோ அது என்ன, மகங்கிறது பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் ஒரு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கதான் இருக்கும். ஸோ நம்ம உலக அளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்கள்ல சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்றோம், தனகாரகன் அப்படின்னு சொல்றோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ராசி மண்டலத்தில் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜாக போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரணமாக வராரு. அவர் வந்து இப்போ கடகத்தில் வந்து உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும். அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து,
எல்லாமே அங்கதான், அந்த கடகத்துல தான் இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலயும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது, ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவாரு, கடகத்துல வந்து உட்காரும்போது தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்ப்பார். அதாவது சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டுல, அதாவது குருவுடைய வீட்டுல தான் இருக்காரு. அவர் 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் வந்து கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் வந்து அவர் ரொம்ப உக்கிரமா இருந்தாரு. ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் வந்து ஒரு போலீஸ்காரர் மாதிரி நம்மளெல்லாம் வந்து தண்டிக்கிறதுக்காக அவர் வரல, நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வர்றாரு. மனித இனம் வந்து நம்மளும் நிறைய தப்பு பண்றோம். கண்டிப்பா. அதாவது இயற்கையை வந்து துன்பப்படுத்துறது, ரொம்ப இயற்கையை வந்து நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம சீர்கேடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிக்கணும் இல்லையா? அப்படி ஒரு ஆளா தான் ஒரு தண்டனை அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். கண்டிப்பா. சோ அது மாதிரி தான் இப்ப சனி பகவான் பண்றாரு இல்லையா? அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் வந்து அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டுல அப்பா அம்மாவோ இல்ல பெரியவங்களோ இல்ல ஒரு காலேஜ்ல ஒரு டீச்சரோ லெக்சரோ சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். கண்டிப்பா. ஆனா இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மள பனிஷ் பண்ணும்போதுதான் மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தான் பெஸ்ட். ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்றோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட நம்மளை காப்பாத்தி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்றேன், முருகப்பெருமானை வேண்டிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடாக நான் சொல்றேன். சூப்பர். அண்ட் குரு வந்து இந்த வருஷத்துக்கு ராஜாவா வர்றதுனால பிரகஸ்பதி, குருன்னா வந்து பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது, அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா, அவங்கள வந்து திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பா எல்லார் வீட்லையும் நல்ல சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம். சூப்பர் மேம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.